Welcome to Chennai Press News Channel. RMD Specialities Hospital, a premier destination for advanced healthcare, today inaugurated its new 35-bedded multi-speciality hospital in Kilpark. The RMD group of hospitals has been serving the patients for more than 30 years, with 100 beds in 3 locations. More than 1.6 lakhs patients and 90,000 geriatric patients have been served so far. The new hospital was inaugurated by Dr. Republicus Rida, Chairman RMD Group of Hospitals, along with distinguished dignitaries, doctors, medical professionals and community leaders. வணக்கம், என் பேர் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர். ஆர்எம்டி மருத்துவமனை, சிறப்பு மருத்துவமனை மற்றும் அறக்கட்டளையோட சேர்மன் நானு. இந்த ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்ல 4வது பிரான்ச்சா தொடக்க இருக்கிறோம். இதுல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி, எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. ஆனா ஆர்எம்டியோட சிறப்பு பாத்தீங்கன்னா முதுமை தரத்துக்கு ஜீரியாட்ரிக் கேர், பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை, அதாவது குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு வலி நீக்கமும் ஆதரவும் கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க ஹோம் விசிட்ஸ் பண்ணிட்டு வரோம். 30 ஆண்டுகளாக ஆர்எம்டி மருத்துவமனை டி நகர்ல செயல்படுது. டி நகர், அசோக் நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், இது 4வது ஒரு பிரான்ச்சு. இதை தவிர செவிலியர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு இங்கே வச்சு பராமரிக்கிறதும், அதுக்கு தகுந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி அறுவை சிகிச்சை, கேன்சரோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் கலந்து இருக்கிறது தான் இது. ஸோ இன்டெகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜீரியாட்ரிக், பாலியேட்டிவ் கேர் அண்ட் கேன்சர் கேர் 3 இணைந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். இப்ப இருக்கிற காலப்போக்கத்துல முதியோர்கள் அதிகமாறதும், குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு சிகிச்சை இல்லாத பராமரிப்பு, கிரானிக் டிசீசஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறப்பு மருத்துவமனை மிக மிக கம்மி. இதுல இன்டெகிரேட்டடா நாங்க 30 ஆண்டுகளா பண்ணிட்டு வரோம். இது அடுத்த பிரான்ச்சா வருது. இந்த கிளைனால நிறைய பேர் பயன்படுவாங்க அப்படின்றது உறுதியாக நாங்க நம்புறோம். எங்களோட ஃபியூச்சர் பிளான் பாத்தீங்கன்னா இதே மாதிரி சிறப்பு மருத்துவமனைகள், அதாவது ஒரு 50 பெட்டுக்கு உண்டானது தமிழ்நாடு பூரா கொண்டு வரணும் அப்படின்றது எங்களோட பிளான். ஏன்னா நீங்க சிட்டில பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சிறப்பு மருத்துவமனைகள் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி முதியோர்களுக்கு இப்ப புது ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா எல்லாம் இணைந்து பாலியேட்டிவ் கேர், புற்றுநோய் மற்றும் இந்த மாதிரி ஹோம் விசிட்ஸ் எல்லாம் கலந்து இருக்கிற மருத்துவமனைகள் கம்மி. சோ தமிழ்நாடு பூரா, குறிப்பா 2 டயர் சிட்டிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அங்க இவங்க எல்லாருமே சென்னைக்கு வர முடியாத இருக்கிற ஒரு பகுதி மக்களுக்கு இது போய் சேரணும். அதுதான் எங்களோட ஃபியூச்சர் பிளான். என் பேர் விங் கமாண்டர் வி சங்கர். விமானப்படையிலேருந்து ரிட்டையர் ஆகி சங்கரா கண் மருத்துவமனையை கவனிச்சுட்டு வரேன் இப்போ ஆஸ் அ ட்ரஸ்டி. எங்களுக்கும் இந்த ஆர்எம்டிக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரொம்ப வருஷமா அவளை தெரியும் எங்களுக்கு. முக்கியமா ஏன் தெரியும்னாக்க இவங்களோட வேலைகள் கருணைன்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவங்களது தான். எல்லாருமே நிறைய ஹாஸ்பிட்டல் நாங்களும் ரன் பண்றோம். வயசானவங்க நம்ம ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் வச்சிருக்கோம். ஓல்டேஜ் ஹோம்ல நம்ம வயசானவங்களை கவனிக்கிறோம். ஆனா நோய் வாய்ப்பட்டவங்க அவங்க வீட்டுல அவங்களால கவனிக்கவே முடியல அப்படின்ற கண்டிஷன்ல இவங்க தான் எடுத்து வச்சுட்டு பண்றாங்க. இது ரொம்ப சிரமமான வேலை. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க ஓல்டேஜ் ஹோம் ஒன்று ரன் பண்றோம், எவ்வளவு சிரமங்கிறது எங்களுக்கு தெரியும். இவங்க பண்ற வேலை இஸ் ஃபெனாமினல். அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க சொல்ற மாதிரி 3 விஷயங்களை ஒரே இடத்துல கொண்டு வராங்க. ஓல்டேஜ், டெர்மினல் கேர், பாலியேட்டிவ் கேர், as well as கேன்சர் கேர். இது 3 சேர்ந்து ஒரே இடத்துல பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். பொறுமை வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வேணும். அவங்க பண்றாங்க இதை. அண்ட் இதனால எங்களை பொறுத்தவரையிலும் we are very happy to be partnering with them. எங்களோட குட் விஷஸ், எங்களோட வாழ்த்துக்கள், எக்ஸலண்ட் சர்வீஸ். அண்ட் இதே சர்வீஸ்கள் அவளுக்கு நீடிச்சு நடக்கணும். தேங்க்யூ.